மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க மகர ராசிக்காரங்க தான். 2025க்கு முன்ன வரைக்கும் மகர ராசியில் கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் படிப்புடைய தன்மை இல்லாம படித்தவங்களுக்கு அந்த படித்த வேலை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் இடையூறுலையும் இன்னலையும் அவமானத்தையும் சந்திச்சதும் இந்த மகர ராசி தான். பல பேர் மண்ணை வித்திருக்கணும், பொண்ணை வித்திருக்கணும், மாடு மாலை மாளிகைகளை வித்திருந்துருக்கணும். இப்படியாம்பட்ட இடையூறுல அடைஞ்ச நீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாள் இந்த ஆடி மாசத்துல பொன்னான நாள். ஆனா மகர ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25-35 வயசு வரைக்கும் படாத கஷ்டம் பட்டிருக்கணும். ஆனா ஆன்மீக சம்பந்தப்பட்டத்துல ஒரு ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தாலோ, ஆன்மீக ஈடுபாட்டுல தெய்வ அனுகிரகங்கள் இருந்திருந்தாலோ உங்க தலைமுடி மட்டும்தான் கொஞ்சம். மகர ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா தெய்வ கடாட்சியமான உடையவங்க. அம்பாளுடைய ரூபம் சொல்லலாம், அம்பாள் ரூபம் கூட சொல்லலாம். ஆன்மீகத்துல அளவு கடந்த ஒரு அற்புதமான உங்களுக்கும் 7.5 சனி பிரச்சனை வந்திருக்கும். கணவன் அல்லாத ஒரு நட்பு கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் நிறையவே உண்டு. இது விதி. உத்தமி புதல்விகள் மகர ராசிக்கார பெண்கள் அனுசரிச்சு கணவன் மனைவியோட ஒற்றுமைத்தன்மையோட வாழ்ந்து வந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது. மகர ராசி பெண்கள் தெய்வத்துக்கு சமமான ஒரு அமைப்பு உடையவங்க. வாய்க்கு ருசியா சோறு போடுவாங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கூட மாட கோஆப்ரேட் பண்ணுவாங்க. குடும்பத்துக்கு தக்கக்கூடிய பெண்ணுனா மகர ராசி பெண் தான். 30 நாள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய பெண் தெய்வத்துக்கு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வாங்க. ஒரு 5 தீபம் ஏற்றுங்க. என் ஆசை இதான், என் தேவை இதான்னு 100க்கு 100 பூர்த்தியாகும். சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஆடி மாதம் அற்புதமான மாதம். இந்த ஆடி மாதம் 12 ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்க போகுது, என்ன யோகங்கள் கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த 12 ராசிக்காரங்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, இது பூர்த்தி ஆகிறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணிங்கன்னா இந்த ஆடி மாசத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க. சின்ன வழிமுறை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது எல்லா ராசிக்குமே பொருந்தும். ஆடி மாதம் சிவபெருமான் சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் போது இந்த மாதம் 17ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 17ஆம் தேதி தான் ஆடி மாதம் பிறக்குது. ஆடி மாதம் பொதுவாகவே அம்மனுக்கு உகந்த நாள், உக்ரமான அம்மனுக்கு உகந்த நாள், உங்க குல தெய்வத்துக்கு உகந்த நாள், பிடிச்ச தெய்வத்துக்கு உகந்த நாள் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் தெருவெங்கும் தோரணங்கள், மாத்தோரணம், வேப்பலை தோரணம் கூத்து குலுங்கும் 4 வாரமே. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம வீட்டில் இல்லாமல் அந்த ஆடி மாதம் 30 நாளுமே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனால் சோறு கிடைச்ச இடம் சொர்க்கம். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் ஒரு வயிற்றுக்கு ஒரு சாப்பாடு கிடைச்சிருது. நம்ம ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய வருடம் இந்த ஆடி மாதம்தான். இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த நாள் சொல்லும் போது அந்த அம்மன் வழிபாடு நீங்கள் உங்க குடும்பத்தில் ஒருத்தர் தலையானவரை கூட்டுக்கிட்டு ஒரு பெரிய தாம்பழத்தட்டு, மஞ்சள் கிழங்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் ஒரு 50 ரூபாய்க்கு மஞ்சள் கிழங்கு, குங்குமம், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், 2 மாதுளம்பழம், 2 ஆப்பிள், ஒரு 50 ரூபாய்க்கு ஜாக் ஃப்ரூட்டு, ஒரு புடவை, வசதி இருந்தால் ஒரு நகை செட்டு, இதை வாங்கி அம்மனுக்கு தானம் கொடுத்துட்டு அப்படியே சாமியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஆடி முடிஞ்சு அடுத்து சுபகாரியம். குழந்தை இல்லை சாமின்னு வழிபட்டன்னா குழந்தை பாக்கியம். திருமணம் கால தாமதமாக கைகூடிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் உடையவங்களுக்கு திருமண பாக்கியம். படிச்சுட்டு வேலை இல்லை, இல்லை படிக்கிற புத்தி இல்லாமல் தொந்தரவில் இருக்கிறாங்க. இந்த காரியத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்கறது இந்த ஆடி மாதம். மகர ராசி
மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க மகர ராசிக்காரங்க தான். வாழ்க்கையுடைய தன்மையை ரசிச்சு ருசிச்சு வாழன்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் உடையவங்களும் மகர ராசிக்காரங்க தான். 2025க்கு முன்ன வரைக்கும் மகர ராசியில் கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் படிப்புடைய தன்மை இல்லாமல், படித்தவங்களுக்கு அந்த படித்த வேலை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்ததும். ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் இடையூறுலையும் இன்னலையும் அவமானத்தையும் சந்தித்ததும் இந்த மகர ராசி தான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணங்கள் உடையதும் மகர ராசி தான். நோய் வறுமை கடன்ல இருந்ததும் நீங்க தான். ஆனால் மகர ராசியில் உள்ள ஆண்கள் ஆடம்பர ஒரு வாழ்க்கைக்கு, சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு வாழ்ந்து கடனாளியா ஆனதும் நீங்க தான். இப்படி இடையூறுகளையே பட்ட ஜாதகத்தில் நீங்க தான் பிரச்சனையிலே நிறைய இருந்திருப்பீங்க. பல பேர் மண்ணை வித்திருக்கணும், பொண்ணை வித்திருக்கணும், மாடு மாலை மாளிகைகளை வித்திருந்துருக்கணும். இப்படியாம்பட்ட இடையூறுல அடைஞ்ச நீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய நாள் இந்த ஆடி மாசத்திலிருந்து பொன்னான நாள். போதுண்டா அம்மா, பட்ட துன்பத்துக்கு பிராய்ச்சித்தமே இல்லாம இன்னல அடைஞ்ச உங்களுக்கு இந்த ஆடி மாசத்துக்கு மேல அகமகிழ்ந்து வாழலாம். உங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய அம்மன் கோயில்களுக்கு தன்னால முடிஞ்சதை ஏதாவது ஒன்று செய்யுங்க. நகை செட்டு வாங்கி கொடுங்க, கூழ் ஊற்றுங்க, அம்மனுக்கு அலங்காரத்துக்கு பூங்க வாங்கி கொடுங்க, வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுங்க, எண்ணெய் நெய் வாங்கி கொடுங்க. உங்க வாழ்க்கை பிரதிபலிக்க போகுது. ஆனா மகர ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25-35 வயசு வரைக்கும் படாத கஷ்டம் பட்டிருக்கணும். பல கருத்து வேறுபாடுகளே வந்திருக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மாமனார் மாமியார் மேல பாசக்காரா இருப்பீங்க, தான் தாய் தகப்ப மேலையும் பாசமா இருப்பீங்க. இருந்திருந்தாலும் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு தான் உண்டு. 7.5 சனிங்க சும்மா கிடையாது, எல்லாரையும் வாட்டி வதக்கி எடுத்திருக்கும். ஆனால் ஆன்மீக சம்பந்தப்பட்டத்தில் ஒரு ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தாலோ, ஆன்மீக ஈடுபாட்டில் தெய்வ அனுகிரகங்கள் இருந்திருந்தாலோ உங்கள் தலைமுடி மட்டும்தான் கொட்டியிருக்கும். உயிர் போகாமல் உங்களை காப்பாற்றிருக்கும். பல விரயங்கள் ஆயிருக்கும். நகை மண்ணு பொண்ணு பணம் காசெல்லாம் விரயமாயிருக்கும். ஆனால் ஏன் விரயமாயிருக்குன்னா, ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம முன்னேறிட மாட்டோமா, இங்கே காசை வாங்கி இங்கே கொடுத்து முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு ஆதங்கத்தில் தான் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. ஆனால் ஆகாத நேரம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த மகர ராசிக்கு ஆண்டவனுடைய அனுகிரகம் மட்டும்தான் துணை நிற்கும். மகர ராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ கடாட்சியமான உடையவங்க. அம்பாளுடைய ரூபம் சொல்லலாம், அம்பாள் ரூபம் கூட சொல்லலாம். ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஒரு அற்புதமான உங்களுக்கும் 7.5 சனி பிரச்சனை வந்திருக்கும். இருந்திருந்தாலும் பட்ட துன்பத்தை யாருக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய மகர ராசி பெண்கள் ஏமாறுவீங்க. கணவன் அல்லாத ஒரு நட்புக்கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் நிறையாவே உண்டு. இது விதி. கணவன் உங்களுக்கு ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகாதனால, கணவன் கொடுக்க வேண்டிய பூர்த்தி ஆகாதனால மற்ற ஒரு நண்பர்கிட்ட நீங்க தேடி இருக்கீங்க. உத்தமி புதல்விகள் மகர ராசிக்கார பெண்கள். ஆன்மீக அனுகிரகத்தில் உடையக்கூடிய தெய்வ கடாட்சியமானவங்க மகர ராசி பெண்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 7.5 சனி அஷ்டம சனி இந்த சனிலாம் ஜாதகத்தில் உல்டாவாக்கிட்டு போயிடும். இது எல்லாருக்குமே இயற்கை. இன்னைக்கு எனக்குன்னா நாளைக்கு உனக்கு, அந்த மாதிரியான ஒரு தடுமாற்றம் வந்து நம்ம தான் அனுசரித்து போகணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கணவன் மனைவி பிள்ளைங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மனைவிக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஒரு சர்ஜரியே பண்ணணும், 5 லட்ச ரூபா செலவு பண்ணணும். இதை யார் செலவு பண்ணணும்? புருஷன் செலவு பண்ணணும். அப்படி பண்ணாதனால தான் நீ கடன் வாங்கி பண்ற.
அந்த மாதிரி தான் மனைவிக்கும் தான் மக்களுக்கும் எந்த குறையும் வராமல் ஒருத்தருக்கு நல்ல நேரம் ஒருத்தருக்கு கெட்ட நேரம் வரும். நம்ம தான் அனுசரித்து போகணும். அனுசரித்து கணவன் மனைவியோட ஒற்றுமைத்தன்மையோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா ஒரு குறை கிடையாதுங்க. மகர ராசிக்காரங்க கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்த நீங்கள் ஆடு மாடு மேய்க்கலாம், நிறைய ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி ஒரு ஆட்டு பண்ணை வைக்கலாம், கோழி பண்ணை வைக்கலாம். இப்படி தன்மை கூடயும் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. தயவு செய்து மகர ராசி பெண்களை மதிங்க. மகர ராசி பெண்கள் தெய்வத்துக்கு சமமான ஒரு அமைப்பு உடையவங்க. வாய்க்கு ருசியாக சோறு போடுவாங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கூட மாட கோஆப்ரேட் பண்ணுவாங்க. குடும்பத்துக்கு தக்கக்கூடிய பெண்ணுனா மகர ராசி பெண் தாங்க. ஆனால் மகர ராசி பெண்கள் பட்ட துன்பங்களுக்கு பிராயத்தம் கிடையாது. இருந்திருந்தாலும் இந்த ஆடி மாதம் 30 நாள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய பெண் தெய்வத்துக்கு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு வாங்க. ஒரு 5 தீபம் ஏற்றுங்க. என் ஆசை இதான், என் தேவை இதான்னு 100க்கு 100 பூர்த்தியாகும். மகர ராசிக்கார அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும். வரும்போது 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம். நான் ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான் வாங்குவேன். இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது, நடந்துக்கிட்டு இருக்கிறது, நடக்க போகிறத எம்பெருமான் அருளில் நான் சொல்லுவேன். என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன். சிவாய நம்ம. ஆடி மாதத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல விதமான முன்னேற்றங்கள் என்ன? மகர ராசிக்காரங்க இந்த ஆடி மாதத்தில் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோச்சார கிரகங்கள் என்ன விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது ஆடி மாதங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் சமசத்துவமாக தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு சூரிய பகவான் அமர்ந்த மாதமே ஆடி மாதம். இருட்டுக்குள்ள கண்ணு, அதாவது என்ன சொன்னால், கண்ணு தெரிஞ்சும் கூட இருட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன், சுற்றியே எல்லா இடமும் எனக்கு லாக் பண்ண மாதிரி தெரியுது, எனக்கு நிறைய திறமை இருக்குது, என்னுடைய திறமையை நான் வெளிக்கொண்டு வர முடியல, என்னுடைய விஷயங்கள் எல்லாமே போராட்டமாக இருக்குது அப்படிங்கிற ஏக்கமும் தாக்கமும் நம்மளுடைய மகராசி என்பவர்களுக்கு இருக்குது என்றால், கோச்சார கிரகங்கள் கொடுத்தது என்று நீங்கள் மனசார ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதம் அதெல்லாம் காலி. நீங்கள் தான் ராஜா தான், ராஜா தான், மகர ராசி ராஜா தான். சிறப்பாக ஒரு பேரும் புகழும் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வர போகிறீங்க. இத்தனை நாட்களாக உங்களுடைய வேலையை, உங்களுடைய திறமையை புரிந்து கொள்ளாமல் உங்களை மட்டம் தட்டிட்டு வந்த உங்களுடைய மேல் அதிகாரியாக இருக்கட்டும், சக ஊழியர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க, இனிமேல் அந்த மட்டம் தட்டுறதை நிப்பாட்டிடுவாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய அலுவலகத்தில், உங்களுடைய பேங்காக இருந்தாலும், அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கடையாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல மகர ராசிக்காரங்க இருக்காங்களோ அந்த இடத்தில் மதிப்பையும் மரியாதையும் கேட்காமலே பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த மகர ராசிக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்கும். தன்னை புரிந்து தன்னுடைய செயல்பாடுகளை ரொம்ப மனசார உணர்ந்து நம்ம மேலே பாசம் காட்டுறாங்க அப்படின்னு நினச்சி காலுக்கு செருப்பாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அன்பை காட்டுவீங்க. ஒரே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருப்பீங்க. அந்த இணக்கமான சூழ்நிலை இருந்த பல வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிருப்பீங்க. எழுதி வச்சுக்கலாம். நான் ரொம்ப பாசமாக இருந்தேங்க, ரொம்ப அன்பாக இருந்தேன், என்னைய கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் யார் மேலே அக்கறை காட்டணும்னு அவங்க தான் என்னை வச்சு செஞ்சாங்க. ஏன் பேசாமல் போனாங்க கூட புரியல, ஏன் என்னை விட்டு பேசாமல் போனாங்க கூட புரியாமல் அந்த உறவுகளை, அந்த நட்புகளை நான் இழந்து இன்னும் ஃபீல் பண்ணிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, முதன்மையான காரணம் நீங்கள்
உங்களுடைய சிந்தனை எல்லாத்தையும் யார் அன்பு பாசம்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்களோ அப்படியே அர்ப்பணிச்சிருங்க. கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த கரும்பை வந்து மிஷினுக்குள்ளே விட்டு புழிஞ்சு சாரை எடுத்துகிட்டு சக்கையை தூக்கி போடுற மாதிரி தான் உங்களை தூக்கி போட்டிருப்பாங்க. இந்த இதில் வந்து அப்படியே சேஞ்சஸ், ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் என்ற எதிர்பார்ப்பு இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசிக்காரங்களில் கூட இருக்கிறவங்களில் யாரெல்லாம் தீங்கு விளைவிக்கிறார்களோ, உங்களை சுயநலமாக பயன்படுத்துகிறார்களோ அத்தனை பேர் காலி, உங்களை விட்டு காலியாகிடுவாங்க. அவங்களோட தீய எண்ணம் காலியாகிடும். இறை அருள் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய உடன் இருப்பவர்களுடைய சுய ரூபத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் உண்டு. வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய வேலையில் நீங்கள் நல்ல விஷயங்களை நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. உண்மையாகவே மகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாற்றம் உண்டு. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, எதிர்பாராத விஷயங்களில், எதிர்பாராத சமூகங்களில் உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட தலையிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுவாங்க. பழைய ஆளுகள்லாம் ரிலீஸ் ஆகிடுவாங்க. புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கையில் கொடுத்து இதை செய்யுனாங்கன்னா கண்டுக்கிறாதீங்க. அதுபோல் அக்கம் பக்கத்தில் உள்ள நபர்கள் உங்களை அதிகமாக பாராட்டினாலும் சரி, அதிகமாக உங்களை தூற்றுனாலும் சரி, நீங்கள் கண்டாதீங்க. மகர ராசிக்காரங்க வந்து இதை எப்போவுமே கடைபிடிக்கணும். உங்களை ஒருத்தன் பாராட்டினாலும் உங்களை வச்சு செய்ய போகிறான்னு அர்த்தம், உங்களை தூற்றுனாலும் உங்களை வச்சு செய்ய போகிறான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அவங்க சொல்கிற விஷயத்தை தயவுசெய்து கேட்காம உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவு, உங்களுடைய வாழ்க்கை என்று மட்டும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உறுதியாக மாற்றம் உண்டு. அதே போல் கொஞ்சம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன ஈகோ வரும். நீ சொல்கிற நான் கேட்கணுமா, நான் சொல்கிற நீ கேட்கணுமான்னு. அது சின்ன விவாதம் தான். ஆனால் அந்த விவாதத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களோட போய் சொல்லக்கூடாது. சொல்லிட்டீங்கன்னா அதை அப்படியே பெருசாக்கி பின்பமாக்கி அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே உள்ள ஒரு பாண்டிங்கை கெடுத்துருவாங்க. அதனால் முடிஞ்சளவு மகராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, மகராசி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய குடும்ப உறவில் உள்ள ரகசியங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ள மிக அற்புதமான நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எதையும் வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. மகராசிக்காரங்க இதை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்களேன். உங்களுடைய மனசில் உள்ள பலவிதமான சிந்தனைகள், இதை அப்படி செஞ்சலாம், இதை இப்படி செஞ்சலாம்னு சொல்லி நீங்கள் யோசித்து வச்சதை வெளிப்படையாக சொல்லாமல் நீ செஞ்சு முடிச்சிங்கன்னா வெற்றி. இதை யார்ட்டையா போய் இதை செய்ய போகிறேன்னு நீ சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஃபைனலில் தோல்வி வந்துடும். ஸோ இதை நீ கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா மகராசி என்பவர்களுக்கு மகத்துவமான அற்புதமான ஆடி மாதமாக உறுதியாக இந்த 2025 இருக்கப் போகிறது என்பது உண்மை. மகர ராசி என்பர்களுக்கு ஆடி மாதத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் அடுத்து தொழில் முன்னேற்றங்களும் அடைவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய இப்படிதான் சொல்றீங்க, ஆனாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களும் நம்ம மகர ராசி என்பர்கள் தான். ஆனாலும் உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான ராசி பலன்கள், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட ரீதியான சில கிரகங்களின் மாற்றங்கள், இதுல எல்லாம் பெருமளவு நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த மகர ராசி என்பர்கள். ஆனா ஒரு நேரத்துல ஒரு கஷ்டம்னு வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு அந்த தெய்வத்தின்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றது, ஒரு தெய்வத்துல ஒரு நம்பிக்கை வைக்கிறது, அந்த மாதிரியான சில பரிகாரங்களை செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு நம்பிக்கை. அந்த கஷ்டப்படும் போதுதான் இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படின்றத மிக முழுமையாக நேர்த்தியாக விரைவாக செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு வேலை இழப்புகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே வந்தாலும் வேலை வாய்ப்புகளும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய 9ஆம் இடத்துல செவ்வாயாகப்பட்டவர், அதாவது சுகஸ்தானாதிபதிய செவ்வாய் உங்களுடைய 9ஆம் இடத்துல வீற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதத்துல மேற்படிப்புன்றது மிக பெரிய அளவுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு
தருணமாக இருக்கும். அந்த மேற்படிப்புல நல்ல ஒரு பெரிய ஆளா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு நேம் ஃபேமோட ஒரு மதிப்பு அங்கீகாரத்தோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ஆடி மாதத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு அருமையான மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய குணாதிசயங்களே இந்த காலகட்டம் மாறக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் அதாவது குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ நிமிர்ந்து எழக்கூடிய ஒரு தருணம். யாராவது உங்களுடைய தன்மானத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா அவர்களினுடைய உறவை அந்த நிமிஷமே அந்த நொடியே துண்டிக்கக்கூடிய ஒரு குணமாக தான் இந்த ஆடி மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு குணமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். இதுவரைக்கும் ஏமாந்த மகர ராசி என்பர்கள் இனிமேலும் ஏமாறுறதுக்கு ஒரு காரணமாக இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு செஞ்சு பழகிட்டீங்க. இனிமேல் அந்த மாதிரியான தவறை நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு செய்யறதுக்கு யாருமே இல்லாத இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்களே உங்களுடைய சுய சம்பாத்தியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எப்படி நம்ம அந்த ஒரு பெருமாளினுடைய விஸ்வரூபத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த மகாபாரத கதையில நமக்கே உடல் சிலிருக்கும். இந்த அளவுக்கு ஒரு தெய்வத்தினுடைய ஒரு இதுன்றது ஒரு அமைப்புன்றது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்களை தன்னுடைய சுய உழைப்புனால விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. ஏன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். அந்த 7ஆம் இடம்ன்றது ஒரு உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது அந்த புதனும் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் அலுவலகத்திலையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அந்த திறமைகள் ஒரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அங்கீகாரம் மதிப்பு இதனாலெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களை தேடி நிறைய தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்கன்னா உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. இங்க மாதிரியாக இந்த மாதிரியான நபர் இங்க இருக்கிறாங்க, அதனால இவங்களை நம்ம வேலைக்கு சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய தொழில் நல்லா வளரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுடைய டேலண்ட்டை வச்சு மட்டுமே நீங்க இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி மீடியால இருக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மீடியால பாத்தீங்கன்னா ஒரு சில துறைகள் மட்டும் கிடையாது, நிறைய துறைகள் இருக்கு. டீ வாங்கி கொடுக்குற இடத்துல இருந்து அடுத்து கிளீனிங் வரைக்கும் ஏகப்பட்ட துறைகள் இருக்கு. இந்த மாதிரியாக மீடியால உழைக்கக்கூடியவர்கள், பேக் எண்ட்ல உழைக்கக்கூடியவர்கள், ஸ்கிரீன்ல உழைக்கக்கூடியவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அளப்பரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், வெளியூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை இடமாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த வளர்ச்சியினால உங்களுடைய வருமான உயர்வுன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டலட்சுமி வழிபாடு அப்படின்றது பண்ணணும். அஷ்டலட்சுமி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தைரியலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி, அடுத்து மகாலட்சுமி, கஜலட்சுமி இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டலட்சுமி வழிபாடு இந்த ஆடி மாதத்துல பண்ணும்போது உங்களுக்கு சகல சௌகரியங்களும் சகல செல்வ வளங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியாகலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் இந்த அஷ்டலட்சுமி வழிபாடு மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்கும். அதனால எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய அந்த அஷ்டலட்சுமி வழிபாடாகப்பட்டது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த குருவும் சக்கரனும் இருக்கிறதுனால கடனாக வர வேண்டிய வருமானங்கள் எல்லாமே வருமானமாக வர வேண்டிய ஒரு வருமானங்களாக மாறும். அதாவது ஒரு இடத்துல கடன் கேட்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கடன் கிடைக்காம நீங்க சம்பாதித்த பணமே அந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கும். ஏன்னா கடன்ற ஒரு கமிட்மெண்ட் அங்க குறைக்கப்படுது. அடுத்து நீங்க எதிர்பார்த்த வருமானமும் வருது, உங்களுக்கு தேவைகளும் நிறைவேறுது. இந்த மாதிரியான 3 இடத்துலயும் உங்களுடைய சாட்டிஸ்பாக்சன் லெவல்ன்றது மிக அதிகரிக்கக்கூடிய ஒரு
நேரமாக இருக்கும். அதனால அந்த அஷ்டலட்சுமி வழிபாடாகப்பட்டது இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். நான் மேல சொன்ன சில சம்பவங்கள், சில விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த மகர ராசி என்பர்கள் தன்னோட கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை எப்போதுமே மற்றவர்கள் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனையாதான் போய் முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இருப்பாங்க. நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்றதுனால உங்களுக்கு அந்த அஷ்டலட்சுமியினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமான தட்டுப்பாடுகள்ல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.